நான் எங்கள் அம்மாவை பார்க்க ஆரம்பிச்சது எனக்கு நினைவில் இருக்கிறத நான் சொல்லுவேன். ஒரு 4-5 வயசுல இருந்து அவங்க பட்ட கஷ்டம் எனக்கு நினைப்பில் இருக்கு. அது எனக்கு இருக்கு, நல்ல ஞாபகத்தில் இருக்கு. அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, எப்படி என்னை வளர்த்தாங்கன்றது ஒரு 4 வயசுல கொஞ்சம் கொஞ்சமா இருக்குது. ஒரு 10-8 வயசுக்கு அப்புறம் நல்ல தெளிவா இருக்கு. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தெரிஞ்ச பிறகு அது மனசுல வந்த பிறகு எங்க அம்மா என்ன அடிக்கிறதா இருக்கட்டும், திட்டுறதாக இருக்கட்டும், இது எதுவுமே என் மனசுல நிக்கல. அவர்கள் எனக்கு பட்ட பாடு மட்டும் இன்னை வரைக்கும் நிக்குது. அது என் மனசுல நிக்குது. ஏன்னு சொன்னா அது அவங்களோட தனிப்பட்ட இஷ்யூ, அவங்க கோவப்படுறது எல்லாமே. ஆனால் என்னை வளர்க்கறதுக்கு அவர்கள் பட்ட பாடு. இப்ப பாருங்க, திடீர்னு ஆண்டவர் சொல்றார், நைட்டு கூப்பிட்டு மரியாளையும் யோசேப்பையும் கூப்பிட்டு பிள்ளையை எடுத்துக்கொண்டு ஓடு, பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுவான். இந்த மாதிரி சம்பவம் நம்ம லைஃப்ல நடந்திருக்கோம். ஆனா ஏரோது கொலை பண்ணிருக்க மாட்டான். திடீர்னு வியாதி வந்திருக்கோம், நைட்ல பிள்ளைக்கு திடீர்னு மூச்சு அடைச்சிருக்கோம், இல்லைன்னா திடீர்னு பிள்ளைக்கு ஃபிட்ஸ் வந்துடும். அந்த நிமிஷத்துல அந்த தகப்பனும் தாயும் தூக்கிட்டு ஓடுற மனநிலை இருக்கு பாருங்க, அதை யாராலையும் விவரிக்கவே முடியாது.